வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை புதுச்சேரி வருகிறார். ஜிப்மர் மற்றும் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் அவர் மாணவர்களுடன் கலந்துரையாட உள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை முதல் 5 நாள் சுற்றுப்பயணமாக சைப்ரஸ், கனடா, குரேஷியா ஆகிய நாடுகளுக்கு செல்கிறார். அந்நாட்டு அதிகாரிகள் மற்றும் வணிக தலைவர்களுடன் லிமசால் நகரில் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். பிரதமரின் இப்பயணம் இந்திய சைப்ரஸ் நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு உறவை வலுப்படுத்தி ஐரோப்பிய யூனியன் உடனான நட்புறவை முன்னெடுத்து செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அரசு கடந்த 11 ஆண்டுகளாக மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் பொருளாதார அடிப்படை கட்டமைப்புகள் வலுவாக உள்ளது என்றும் நாடு விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தனது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய ராணுவ நடவடிக்கை இந்திய விமானப்படையின் தன்னிகரற்ற வலிமையை பறைசாற்றுவதாக ஏர் சீஃப் மார்ஷல் ஏ பி சிங் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நடப்பாண்டுக்குள் இறுதி செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். புதுடெல்லியில் யோகா தொடர்பான உலகளாவிய யோகா உச்சி மாநாடு இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ், யோகா என்பது உலக அமைதிக்காக இந்தியாவிலிருந்து உலகிற்கு கிடைத்த பரிசு மற்றும் மரபு என்றும் கூறினார். கடந்த மே 4ஆம் தேதி நடைபெற்ற MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.